என்ன விஷயம் தெரியல அங்க போலீஸ் இல்லையா? அங்க போலீஸ் இல்லையா? பாதுகாப்பையும் மீறி நடு ரோட்ல வந்துட்டு இருக்காரு. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது. காவல்துறை தாண்டி ஒரு டூ வீலர்ல தெரியாமையா வர்ற மாதிரி போலீஸுடைய ஒத்துழைப்பு வந்திருக்காங்க. ஒரு வைஸ் பிரசிடென்ட்க்கு இந்த பாதுகாப்பா இல்ல? இது வந்து தீவிரவாத சந்தேகமா இருக்குது. இல்ல அந்த செயலுக்கு இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. காவல்துறை இதுக்கு ஆக்ஷன் சார் 1.5 மணி நேரமா நின்று இருக்கோம். நாங்க சொன்னா கேட்கறோம். அந்த பக்கம் ஆனா ஒரு டூ வீலர்ல 2 பேரும் ஒரு ஹெல்மெட் கூட போடல. கேட்டா தண்ணீர் போட்டு வந்தாங்க. இந்த சைடு போட்டு ஒரு 300-400 போலீஸ் தாண்டி எப்படி ஒரு டூ வீலர் உள்ள வர முடியும்? அது அங்கேயே ஒரு பஸ் வர முடியல. பப்ளிக் யாரோ சப்போர்ட் இல்லாம வர முடியாதுங்க. இது போலீஸ் சப்போர்ட் வரவே முடியாது. நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. எவ்வளவு ஸ்பீடா எப்படி அவங்க அசால்ட்டா உள்ள போறாங்க. உண்மையா கண்டிக்கிறோம். காவல்துறை அராஜகம் ஒழிய 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 இந்த சமயத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வண்டி இல்லாம வண்டியில பிரேக் லைட் இல்லாம ரெண்டு பேர் வேகமாக வராங்கன்னு சொன்னா இது எந்த வகையில் நியாயம்? இத்தனை போலீஸ்காரர்கள் இந்த கோவையில் ஒரு டவுனாலுங்கிறது கொஞ்சம் தள்ளிக்கங்க. அந்த ரோப்புக்கு அந்த பக்கம் தான் நின்று இருந்தோம். இல்ல எல்லாமே எல்லாமே நிக்கிறாங்க. சின்ன விஷயம் எல்லாமே வேற ஏதாவது நடந்து எப்படிங்க சார்? நம்ம எல்லாத்தையும் செக்அப் பண்ணி எல்லாம் அனுப்புறாங்க. நீங்களும் நில்லுங்க. அவங்க வருவாங்க இல்லைங்களா? போலீஸ் இத்தனை பேர் காவல்துறை எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இப்படி வந்தார்கள் என்பது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால்தான் உணர்ச்சி வசப்பட்டு தொண்டர்களும் பொதுமக்களும் தொண்டர்கள் அமைதியாக இருந்தாலும் பொதுமக்கள் கேள்வி கேட்கின்ற நிலையிலே துணைத் தலைவர் அவர்கள் இன்னும் சில மணித்துறைகளில் வர இருக்கின்றார்கள். அவரை பார்ப்பதற்கும் ஆவலோடு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இப்படி ஒரு நிலை இந்த இடத்தில் ஏற்படும் பொழுது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக. பாதுகாப்பை பொறுத்தவரை எங்களைத்தான் அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் வராமலேயே மற்றவர்களை பாதுகாப்பதில்லை. காவல்துறையினுடைய அலங்கோலம் இது நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். சென்சேஷன் ஏரியா இதில் மர்மவர்கள் 2 பேர் திடீர்னு
இந்து ஏரியாங்கிறது அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக தான் இஸ்லாமியர்களும் இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமையாக தான் நல்ல ஒரு இணக்கமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதில் ஏதோ ஒரு சில இவர்கள் இந்த மாதிரி செய்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். சப்போர்ட் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கப்ப வர முடியாது. நம்முடைய இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்று முதல் முறையாக பதவியேற்றதற்கு பின்னால் கும்பகோணத்திற்கு வரையிருந்து கோவை மாணவர்களை இன்று நடைபெற்ற பொதுமக்கள் தொழிலதிபர்கள் கொண்டு மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற கார்பரேஷன் வளாகத்திலே மாலை மரியாதை இன்னும் சில மணித்துறையிலே வருகின்ற நேரத்தில் எங்களை எல்லாம் காவல்துறை ஓரமாக இருக்க சொல்லி அதே மாதிரி பொதுமக்களை எல்லாம் ஓரமாக இருக்க சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் அமைதியாக இங்கே நின்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு மர்ம மனிதர்கள் யார் என்று தெரியாமல் இவ்வளவு காவல்துறை இந்த சைடும் அந்த சைடும் மிகப்பெரிய பாதுகாப்போடு இருக்கின்ற நேரத்தில் சர் என்று உள்ளே நுழைந்து இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது இதை நாங்கள் திடீரென்று பார்க்கும் பொழுது இந்த ஏரியா உங்களுக்கு தெரியும் ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ் என்று முதலில் இருந்தது. இப்பொழுதெல்லாம் அமைதியாக இருக்கிறது. அமைதிக்கு குங்குமம் வளைக்கின்ற விதத்திலே பல யாரோ ஒருவர் செய்கின்ற தவறுகளுக்காக அனைவருமே இதில் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் இது நடைபெற்றிருக்கிறது. இது திட்டமிட்ட செயல் என்று சொல்ல முடியாது, திட்டமிடல் என்று சொல்ல முடியாது. யாரோ ஒரு சிலர் செய்ததை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில் முதல் நம்முடைய மேதகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இங்கே வருகின்றார்கள். அவருக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் கொடுப்பதற்கு தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இதை பக்குவமாக காவல்துறை என்ன என்று விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பண்ண முடியாது. ஓகே.